இதுக்குதான் அவனை வீட்டோட கொண்டு வச்சீங்களா? ஐயா ஐயா ஐயா, உங்க பேச்சு அபாண்டமா பழி சுமத்துறான். உங்க கால்ல வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க நம்பாதீங்க. சரிதான் விடுறா. இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் என் பேச்சினுடைய அனுகூலத்தையும் அவ கதறலையும் கேட்டுட்டாங்களா? என்னையா இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? வயசு பிள்ளைங்க தானே, ஏதாவது தப்பு தாண்டா நடந்திருக்கும். இப்ப என்னடா சொல்றேன்? இவங்களை விடுங்கயா. இந்த உலகமே ஒன்னா திரண்டு வந்து சொன்னாலும் ஐ டோன்ட் கேர். எனக்கு நீங்க தான் உலகம். அவங்க சொல்றத நீங்க நம்புறீங்களா? என்ன விடுறாங்க? அப்புறம் நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறேன். இது ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை. ஏன் வள்ளியம்மா? ஐயா, இந்த பயம் பண்ண அசிங்கம் இத்தனை பேருக்கு தெரிஞ்சு போச்சே. ஐயோ, ஊர்ல இத பத்தி எப்படி எல்லாம் பேசுவாங்க. எப்படி எப்படியோ பேசுவாங்க ஐயா. எல்லா கசமுசாவும் முடிஞ்சு இப்ப அந்த குட்டி 4-5 மாசம் கர்ப்பமா இருப்பா. பெரிய இடம் அத அப்படியே போட்டு அமுக்கிட்டு கைய பிடிச்சு எழுத்தான்னு கதை விடுறாங்க அப்படின்னு கூட பேசுவாங்க ஐயா. அப்போ தாத்தா, நான் சொல்லிட்டு வா. இந்த அயோக்கியன் இந்த கூட்டத்துல 2 அறை விட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியில விரட்டினீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். என்னம்மா பேசுற? உண்மையில ஆசைப்பட்டு தான் அவன் கையை பிடிச்சு இழுத்தான். அப்படி வெறி பிடிச்ச பயல நம்ம வெளியே அனுப்பிச்சோன்னா, நான் அவளை கெடுத்துட்டேன் ஊரு பூரா சொன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் யோஜனை பண்ணித்தானே அந்த பய மேல கைய வைக்காம நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன். வெள்ளையம்மா ஐயா, இனிமே என் பேச்சிய பொண்ணு கேட்டுட்டு எவனாவது பணக்காரன் வருவானா? பணக்காரனா? வெறும் பைய கூட வரமாட்டான். அப்போ என் பேச்சியோட வாழ்க்கை போனதுதான். என் மான மரியாதை அதுவும் போனதுதான். இவ்வளவும் போன பிறகு நான் உயிரோடு இருக்கணுமா? இந்த வைர மோதிரத்தை கடிச்சு தின்னு என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். ஐயா, நீங்க ஏன் சாகணும்? இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. என்கிட்ட கழட்டி கொடுங்க, தின்னுட்டு நான் சாகுறேன். முடியாது, இதை நான் தான் சாப்பிடுவேன். அப்போ நீங்க 2 பேரும் நான் வாழணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா ஆமா, நீதானே அவ கையை பிடிச்சு இழுத்த அப்படின்னு உங்க பேத்தி சொல்லுது. எப்படியோ இவங்க எல்லாம் நம்பிட்டாங்க. அதனால நீ அவ கழுத்துல தாலி கட்டிதான் தீரணும். ஐயா, என்னடா ஐயா, என்னையா சொல்றீங்க? சரியான தீர்ப்புங்க. தாலி கட்டியே தீரணும். எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் நின்னுட்டு இருக்கிற? இவ பாட்டினுடைய தாலி பீரோவில் இருக்கு, எடுத்துட்டு வா. கொண்டாந்துட்டேன் தாலி. கொண்டா. ஐயா, இந்தா. என்னாச்சு? வேண்டாயா. ஐய, இது என்ன தூக்கம்? தம்பி தம்பி, அந்த நினைப்பே இல்ல போல இருக்க. தம்பி, நான் தான். இது என்ன இது? உங்களுக்காக ஐயா கொடுத்து அனுப்பி இருக்காங்க, வாங்கித்தான் பாருங்களேன். இது மோதிரம், வைரம். என்னத்துக்கு இதெல்லாம்? இதெல்லாம் கட்டி மாலையும் போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்குவீங்களா? அப்படியே ஐயா வந்து ஒரு நிமிஷம் பாப்பீங்களா? பக்தனை புரிஞ்சிக்காத தெய்வத்துக்கிட்ட பக்தன் வரதுனால தெய்வத்துக்கும் பெருமை இல்ல, வர பக்தனுக்கும் பலன் இல்லம்மா. இத ஒரு எழுத்து மாத்தாம அப்படியே போய் சொல்லு. பக்தனை புரிஞ்சுக்காத தெய்வம், இந்த வார்த்தை தான் அவன் சொன்னா? ஆமாங்க ஐயா. என்னப்பா, பக்தனை புரிஞ்சுக்காத தெய்வம்னு இலக்கிய பொறிவோட சொல்லி அனுப்பினா போல இருக்க இல்லையா? இதயத்தின் வழியோட சொல்லி அனுப்பிச்சையா? அப்போ நான் உன்னை புரிஞ்சுக்கலன்னு என்ன விடுங்கய்யா. நான் எங்க இருந்து இப்ப உங்ககிட்ட வந்து அனாத பச்சை பிள்ளையில இருந்து நீங்க தூக்கி வளர்த்த உங்க பேத்திய நீங்க புரிஞ்சுக்கலையா? அப்படியா? ஏயா இத நீ எப்படி சொல்ற?
அவளை நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அவ என் மேல சுமத்தின பழிய நம்பி அவ்வளவு பெரிய கூட்டத்துல என்ன பார்த்து நீங்க வேணாயா வேணாயா என்னால பேச முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றியா, நெஞ்சு இருக்கிற வரைக்கும் தான் நினைவு இருக்குன்னு சொல்லுவாங்க. என் முகத்தை பார்த்து காரி துப்புனீங்களே, அந்த நினைவு இருக்கிற வரைக்கும் இந்த நெஞ்சு வேகாதியா. நான் உன்னை பத்தி பெருசா நினைச்சிட்டு இருந்தேன், அங்கதான் தப்பு வந்துடுச்சு. என்ன என்ன தப்பு? நீதாண்டா தெய்வத்தை புரிஞ்சுக்காத பக்தன். போடா. ஐயா, பக்தன் தப்பு பண்ணலாம், தெய்வம் தப்பு பண்ண கூடாதுங்கிறதா என் குமுறல். தெய்வம் தப்பு பண்ணாதுங்கிறத நான் நிரூபிக்கட்டுமா? எங்க நிரூபிக்க பார்க்கலாம். ஆமா, இப்ப அவளை கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்தி இவனை கட்டிக்கிறியான்னு கேட்டா அவ என்ன செய்வா? ஐயோ, குதிரை கடிவாளத்தை அறுத்துக்கிட்டு 4 கால் பாய்ச்சல்ல நாட்டை விட்டே ஓடி இருக்கும். அப்படி ஓடுறவளை வளைச்சு புடிச்சு உனக்கு எப்படி கட்டி வைக்கிறதுன்னு திண்டாடி தெருவுல நின்ன. அப்ப கொடுத்தாலே சான்ஸ், நீ கைய புடிச்சு இழுத்தேன். ஆஹா, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா இவளை அமுக்க முடியாதுன்னு அவ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி நடிச்சே இந்த கல்யாணத்தை முடிச்ச. ஏப்பா, நான் உனக்கு கல்யாணமா பண்ணி வச்சிருக்கிறேன், நரக படுகொடியில தள்ளி விட்டுருக்கிறேன். அதுல இருந்து நீயும் வெளியேறி அவளையும் கரை சேர்த்துருவேங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த காரியத்தை பண்ணினேன். உனக்கு நம்பிக்கை இருந்தா நான் கொடுத்த துணிமையில கட்டிக்கிட்டு அந்த ரூமுக்கு போ. இல்ல நீ கட்டுற தாலியை நீயே அறுத்து எரிஞ்சிட்டு போ. ஐயா, அங்க பாருங்க. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. பிரியா, உன்கிட்ட இவ்வளவு பொறுமை இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. உள்ளபடியே சொல்றேன், பூகம்பம் வரும்னு எதிர்பார்த்த இடத்துல புதையல் கிடைச்ச நிலை ஆயிடுச்சு. ஏன்னா நான் பெரிய பயங்கரத்தை எதிர்பார்த்தேன். என்ன, நான் தற்கொலை பண்ணிட்டு ரத்த வெள்ளத்துல மிதப்பேன்னு நினைச்சியா? அதை விட பெருசு. உன்னை குத்தி கொலை பண்ணுவேன்னு நினைச்சியா? அதையும் விட பெருசு. இல்ல இந்த வீட்டுக்கே நெருப்பு வைப்பேன்னு நினைச்சியா? இது எல்லாத்தையும் விட பெருசு. ஆத்திரத்துல உன்னம் மறந்துட்ட, ஆவேசத்துல பூவுல இருந்து நீ போட்டிருந்த நகை நட்டு வரைக்கும் தாறுமாறா அறுத்தறிஞ்ச உன் கை இந்த திருமாங்கலித்து பக்கத்துல கூட போகலையம்மா. இவ்வளவு உயர்ந்த பண்பாடுள்ள உனக்கு புருஷனா வந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீ எனக்கு புருஷனா? மெதுவா பேசு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கிரிமினல் எனக்கு புருஷனா? என்ன வேணும்னாலும் திட்டு,
கத்தாத. என் வீட்டு வேலைக்காரன் எனக்கு வீட்டுக்காரனா? பெரியவர் காதுல விழுந்துரும். கத்தாத. கத்துவே கத்துவே இன்னும் கத்துவே. நிறுத்து. முடியாது. நிறுத்து. நீ criminal, கேடி, நிறுத்துனா இப்ப நிறுத்த மாட்டியா? Don't touch me. ஏய், கத்தாதன்னு வாயை பொத்துனா கையை தட்டி விடுறியா? ஏண்டே, என்னை யாருன்னு நினைச்சுக்கிட்ட? எங்கிருந்து அவனை தட்டிக்கிட்டு வந்தனா இல்ல உங்களை ஒட்டிக்கிட்டு வந்தனா? தாடி கட்டி புட்டு வந்து நிக்கிற ஆம்பளை சிங்கமுடி. ஏய், உன்னை இந்த இடத்துல என்ன கந்தரகோலம் பண்ணாலும் எந்த கோர்ட்டு எந்த போலீஸ் ஐயாவை டச் பண்ணிக்க முடியாது. ஏய், பாருடி ஐயாவோட துப்பாக்கி. ஏய். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.